கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காசல் அப்படின்ற ஒரு மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியை பார்த்தீங்கன்னா ஃபார் அ ஃபஸ்ட் டைம் ஒரு அனிமே மூவி ஜாப்பனீஸ்லையும் இங்கிலீஷ்லையும் as well as தமிழ்லையும் இந்த 3 லாங்குவேஜாக ரிலீஸ் ஆச்சு. அது ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லாமல் 3 லாங்குவேஜும் ஈக்குவலான கலெக்ஷனும் அடிச்சிட்டு இருக்கு. இந்த மூவியோட கலெக்ஷன் சக்ஸஸை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. நம்ம இது வரைக்கும் பார்த்த அனிமேவிலையும் சரி மங்காலையும் சரி நிறைய தமிழ் ரெஃபரன்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானியர்கள் வந்து தமிழர்கள் மேலே எவ்வளோ பெரிய ஒரு அன்பு செலுத்துகிறாங்க. ஒரு சின்ன அவங்களுடைய ஒவ்வொரு கிரியேஷன்லையும் தமிழர்களுடைய சின்ன சின்ன ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஏன் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடாது, அதை பற்றியே நம்ம ஒரு வீடியோ போடக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அதனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மங்காலையும் அனிமேலையும் இருக்கிற சின்ன சின்ன தமிழ் ரெஃபரன்ஸு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். சினிமா அப்படின்ற ஒரு ஆர்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ் பேரியரும் தாண்டி பல நாடுகளுக்கு போயிருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்த ஒரு சில மூவி வந்து உலக லெவலில் ஃபேமஸ் ஆகிருக்கு. முக்கியமாக ரஜினிகாந்த் நடித்த முத்து படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு படம். அந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாரையும் ஆக்ட்ரஸ் மீனாவையும் பார்க்கணும் அப்படின்னு ஜப்பானியர்கள் நிறைய பேர் சென்னைக்கு வந்த கதையும் இருக்கு. அப்படி ஜப்பானியர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவியை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு சில ட்ரிபியூட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கலை அப்படின்னு சொல்லப்படுற மங்காலையும் அனிமேலையும் வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிராகன் பால் ஜி. சரி, இந்த டிராகன் பால் ஜியில் அப்படி என்ன ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அப்படின்ற ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரலி ஒரு இந்தியன் எஸ்பெஷலி தமிழன் மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராகன் பால் ஜியில் சூப்பர் சைனாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் யமாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் நேம் மாதிரியும் லிட்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியனைஸ் நேம் மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் சைனாக இருக்கட்டும், சூப்பர் சைனோட 4th ஃபார்மாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் காட், அதாவது இந்தியன் காட் மாதிரி தான் அதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்த நம்ம அனிமே பார்க்க போகிறது ஃபுட் வார்ஸ் அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமேல சீசன் 2ல் கரி ரிசர்ச் ஆர்க் அப்படின்ற ஒரு ஆர்க் ஒன்று இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கறி அப்படின்ற ஒரு கறியை வந்து, அதாவது இந்தியன் மசாலா கறி, அதாவது ஒரு கிரேவி ஒன்று செய்கிற மாதிரி ஒரு எபிசோடு ஒன்று போகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ் ஒன்று வரும், கோழி வறுத்த கறி அப்படின்ற ஒரு டிஷ். இந்த டிஷ்ஷை வந்து அதில் இருக்க கேரக்டர்ஸ் வந்து ட்ரை அவுட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ் போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அந்த கோழி வறுத்த கறி செய்கிறதுக்கான நிறைய இன்க்ரீடியன்ஸ் வந்து பார்த்தோன்னா பேர்கள் வந்து தமிழ்லேயே ஆட் பண்ணியிருப்பாங்க. அடுத்த முக்கியமான ஒரு அனிமே, அடுத்த முக்கியமான ட்ரிபியூட் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்ட்ரஸ் மீனாவுடைய நேம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிஜிமான் அப்படின்ற ஒரு அனிமே இருக்குது. இந்த அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா மீனா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் மீனாவுக்கு முத்து படத்துக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்த அனிமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்டர் ஹண்டர் அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமேவோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே நான் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க பாருங்கள். இந்த ஹண்டர் ஹண்டர் அப்படின்ற அனிமேல கிமேரா ஆர்க் அப்படின்னு ஒரு ஆர்க் இருக்கும். அந்த ஆர்க்கில் கானும் கிளுவாவும் இந்த கிமேரா ஆன்ஸ் இருக்கிற இடத்துக்குள்ள போவாங்க. போகும்போது நிறைய ரூயின்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்துக்கள் இருக்கும். அந்த ரூயின்ஸில் அந்த எழுத்துக்கள்லாம் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சங்க கால தமிழ் மாதிரியே இருக்கும். ஜப்பனீஸோட இந்த ஆத்தர்லாம் கேட்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்திலே ரொம்ப பழமையான லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து ரூயின்ஸ், அதாவது பழைய காலத்து ஒரு சிவிலைசேஷனை காமிக்கணும்னா தமிழ் மூலயமா காமிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அடுத்த பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டன் ஷின்ஜோகி நோ கியோஜின் அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமேவை தவிர்த்து நம்ம மங்காவை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மங்காவில் ஒரு சில குறிப்புகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் இருக்கும். எஸ்பெஷலி ஹாங்கே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆன் டைட்டனில் டைட்டன்ஸை ரிசர்ச் பண்ணுற ஒரு ஸ்காலர். அவங்களோட நோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில வார்த்தைகள் தமிழில் இருக்கும். மரலைன் ஹிஸ்டரியை பற்றி மங்காவில் சொல்லும்போது அந்த மங்கா பேனல்ஸில் அங்கே இருக்கிற வால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சான்ஸ்கிரிட் கலந்த தமிழை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழமையான ஹிஸ்டரியை பற்றி நம்ம பேசணும்னா ஒரு மிகவும் பழமையான ஒரு சிவிலைசேஷன்லேருந்து நம்ம பாரோ பண்ணணும் அப்படின்னு தமிழ் லாங்குவேஜ்லேருந்து பாரோ பண்ணியிருப்பாரு அப்படின்னு தெரியுது. நம்ம அடுத்த
அனிமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் கியாஸ் அப்படின்ற ஒரு அனிமே. தமிழர்களுக்கும் இந்த அனிமேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பொலிட்டிக்கல் கனெக்ட் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட் கியாஸ் மங்கா வந்த டைமில் ஸ்ரீலங்கன் வார் வந்து பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் போயிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோட் கியாஸோடைய ஒரு மங்கா பேனலில் கோட் கியாஸோட வேர்ல்டு மேப் ஒன்று இருக்கும். அதாவது அந்த வேர்ல்டு மேப்பில் பிரிட்டானியா எம்பையர் இருக்கும், யூரோப்பியன் யூனியன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது சின்ன சின்ன எம்பையர்ஸ்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் ஒன்றா சேர்த்து தமிழ் யூனியன் அப்படின்ற ஒரு கண்ட்ரியை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மங்காவோட ஆத்தர் வந்து ஒரு வேலை ஈழத்துக்கு சப்போர்ட் பண்ணி இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம அடுத்த அனிமே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நருட்டோ. இந்த நருட்டோ வந்து பார்த்தீங்கன்னா சக்ரா சிஸ்டமாக இருக்கட்டும், ஹேண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், ஜுஜுட்சுவாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம தழுவி தான் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அசுராவாக இருக்கட்டும், இந்திரா அப்படின்ற ஒரு கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்த நூலில் இருந்து தான் கேரக்டர் வந்து டைரக்டாக இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருப்பாரு. அடுத்த அனிமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயலட் எவர் கார்டன் அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமையோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து சின்ன வயசில் போரில் வந்து பயங்கரமாக ஈடுபட்டிருப்பாங்க. போர் முடிஞ்சு வெளியே வந்ததுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாருக்கும் லெட்டர் எழுதி கொடுக்குற ஒரு வேலையில் இருப்பாங்க. அது மூலயமா எமோஷன்ஸை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தான் கதை டீல் பண்ணும். இதில் இவங்க எழுதுகிற லெட்டர்ஸ் நிறைய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா அப்பா அப்படின்ற ஒரு வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி மாதிரியே இருக்கும். அதை பார்த்துட்டு இன்டர்நெட்டில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்லேருந்து டிரைவ் பண்ணதாக இருக்குது, ஒருவேளை ஜப்பனீஸ் லாங்குவேஜுக்கும் தமிழுக்கும் நிறைய லிங்க் இருக்குது போல் அப்படின்னு நிறைய டிஸ்கஷனும் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைன்ஸ் கேட் அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெக்கமெண்டட் சயின்ஸ் ஃபிக்ஷன் அனிமே அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த அனிமே அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் எபிசோடில் தமிழ்நாட்டோடைய ஒரு பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது தர்மபுரி டிஸ்ட்ரிக்டை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது எதனால மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அனிமையை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற அனிமே வந்து பார்த்தீங்கன்னா அர்ஸ்லான் சென்கி அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமையில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து லிட்டரலி இந்தியன் நேமாக தான் இருக்கும், எஸ்பெஷலி தமிழ் நேமாக இருக்கும். கஜேந்திரா அப்படின்ற ஒரு, ராஜேந்திரா அப்படின்ற ஒரு பேர் இருக்கும், மகேந்திரா அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். இந்த மாதிரி பேரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லவ மன்னர்களுடைய பேர்கள் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிடெக்டிவ் இஸ் டெட் அப்படின்ற ஒரு அனிமே இருக்கும். இந்த அனிமையோட ஒவ்வொரு எபிசோட டைட்டில்லையும் இங்கிலீஷ் ஜாப்பனீஸ் போட்டதுக்கப்புறம் கீழே அந்த ஆத்தர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் மென்ஷன் பண்ணியிருப்பார் அந்த அனிமையோட டைட்டிலில். இது ஏன் அவர் மென்ஷன் பண்ணார் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. ஏன் இது வரைக்கும் அது யாரும் தெரிஞ்சுக்கவும் முடியல. மேபி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். கடைசியாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி DQN அப்படின்ற அனிமையோடைய ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த ட்ரெய்லரை பார்த்ததுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி இதை வந்து நம்ம இந்த அனிமே ரிலீஸ் ஆகும்போது பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, என்னங்க அந்த DQN அனிமையில ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த DQயோட அனிமையோட ஆத்தர். இந்த அனிமையோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன். ஸோ ஒரு இந்தியாவில் IIT கவுஹாத்தியில் படிச்சுட்டு ஜப்பானில் போயிட்டு அனிமேட்டராக மாறி ஃபேரி டெய்ல் 100 Year Quest இந்த மாதிரி அனிமேக்கெல்லாம் ஒர்க் பண்ணி இப்போ அவரே ஒரு அனிமே எடுக்கிறாரு. இந்த அனிமையோட பேர் தான் DQN அப்படின்ற ஒரு அனிமே. இந்த அனிமேல என்னங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அனிமையோட ட்ரெய்லர் 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஏன் ரொம்ப ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த அனிமையோட ட்ரெய்லர் 2ல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டராக லிட்டரலி ஒரு நிமிஷத்துக்கு சுபாஷ் சந்திர போஸ், நம்மளுடைய ஃப்ரீடம் ஃபைட்டர் சுபாஷ் சந்திர போஸோடைய டைலாக், அந்த சுபாஷ் சந்திராவோடைய மிகப்பெரிய ஒரு டைலாக் ஒன்று வரும். ஸோ இந்த டைலாகை பார்த்துட்டு எல்லாருமே வந்து ஃபயர் விட்டது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையை நம்ம பார்க்கணும், இது வந்து சுபாஷ் சந்திர போஸுக்கு மறுக்கப்பட்ட ஒரு உண்மையான ட்ரிபியூட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேல் ஸ்ட்ரீட்டோட இஷாரி கணேஷ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவாய் அப்படின்ற ஒரு மூவியோட ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய கப்பலோட்டிய தமிழர் வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி தான் நம்ம இந்த மூவி வந்து பேச போகுது. AI மூலயமா ஒரு அனிமே டைப்பில் எடுக்க போகிறாங்க அப்படின்னு இந்த டீசர் தெரியுது. அனிமே அப்படிங்கிறது ஜப்பானில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அந்த கதைக்களமும் அதோடைய ஸ்டோரியும் அதோட ஆர்ட் ஃபார்மும் ஜப்பானை தாண்டி பல நாடுகள் ஸ்ப்ரெட் ஆச்சு. அது ஸ்ப்ரெட் ஆனது மட்டும் இல்லாமல் மற்ற கல்ச்சர் எலமெண்ட்ஸ், அதாவது தமிழ் போன்ற மொழிகளை அதில் இன்க்ளூட் பண்ணுறதுனால நம்ம மொழி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அனிமேல பிடிச்ச ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகே சினிமா போகன் வியர்ஸ், மறுபடியும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடைய வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி
நீங்கள் அனிமே பார்க்கும்போது தமிழ் ரெஃபரன்ஸ் அனிமேல இருந்துச்சுன்னா அது என்னென்ன ரெஃபரன்ஸ், எந்தெந்த அனிமே அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.